ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு vlog வீடியோ எடுத்தாச்சு எப்படியோ. இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரைடே எனக்கு எடுத்தது தான். மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எனக்கு டே எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். எப்பொழுதுமே வந்து வேலைக்கு போனாலுமே அவங்க தான் தம்பியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க போகிற வழியில் தான் தம்பி ஸ்கூலுமே. ஸோ அங்கே தம்பியை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பஸ் எடுத்து வேலைக்கு போவாங்க. நான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க அப்படின்னா பாப்பாவுமே வந்துட்டு அப்பா தான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ 2 பேரையும் அவங்க தான் விடுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு இருப்பேன். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அத்தை பார்த்திங்கன்னா கூழ் வந்து அப்பப்போ செய்வாங்க, ஓட்ஸ் கஞ்சி செஞ்சுப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களுமே வந்துட்டு ப்ரெட்டு பீனட் பட்டர் ஜாம் அந்த பிளாக் காஃபியில் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறது இல்லை. 11:30 12 o'clock போல் நான் லன்ச் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் டைமை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு கப் மைலோ இல்லை சுகர் போட்டு காஃபி இந்த மாதிரி மட்டும் எடுத்துப்பேன். இல்லை வாழைப்பழம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, அப்புறம் தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி, வடை இதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். வடை செய்கிற பிளானே இல்லை, இல்லாட்டி நைட்டே ஊற வச்சுருப்பேன். காலையில் தம்பிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு எந்திரிக்கும் பொழுது தான் சரி கொஞ்சம் வடை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும்ன்ட்டு உளுந்து வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அவசரத்துக்கு வந்து அரைக்கணும், சீக்கிரமாக ஊறி வரணும் அப்படின்னா சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வந்து அது ஊறிடும், நமக்கும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உளுந்து மட்டும் இல்லை, இந்த பருப்பு வடைக்கு பருப்பு இதெல்லாம் செய்யணுன்னா கூட சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். உங்களோட அண்ணன் எங்கே போயிட்டாங்க, எங்கே ஆளே காணுமே, வீடியோலே வந்துட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு இமெயிலாகவும் சரி ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்லேயுமே அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். மேபி அதை அவங்க பார்க்க மறந்துருக்கலாம். அண்ணன் வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க. நம்ம அப்பாவுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம் இல்லையா, அப்போ வந்தவங்க தான். புது வேலை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்காங்க. வேலை தேடிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு சிங்கப்பூர் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்காகவே வந்துட்டு அவங்கள சமைக்க சொல்லி வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தக்காளி சட்னிக்கு ஃபஸ்ட்டு வதக்கிட்டேன். எண்ணெயில் உளுந்து, காஞ்ச மிளகா, பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழமும் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு அரைக்க வேண்டியது தான். அம்மா ஒரு சட்னி ரெடி பண்ணுவாங்க எப்பொழுதுமே. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அதுக்கப்புறம் இது புதினா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போட்டு ஒரு கதம்ப சட்னி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி செய்வாங்க. அதே மாதிரி ரொம்ப நைஸாலாம் அரைக்க மாட்டாங்க, கொஞ்சம் அரைக்குறையாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி எம்டி குருமான்னு ஒன்று செய்வாங்க. தேங்காய் கூட சோம்புலாம் வந்து போட்டு அரைச்சி நிறைய பெரிய வெங்காயம் சேர்ப்பாங்க, கொஞ்சமாக தக்காளி சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு செய்யும்பொழுது செம்மையாக இருக்கும். அந்த நிறைய வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு மெயினாக வந்துட்டு அது இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வந்திருக்கும்பொழுது அம்மா 2 தடவை நான் வந்து செய்ய சொல்லி சாப்பிட்டேன். அப்புறம் அம்மா கிட்டே எப்படி ரெசிபின்னு கேட்டுட்டு நானுமே வந்துட்டு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்ருந்தேன். அதே மாதிரி நான் வந்துட்டு இட்லிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்புன்னு ஒன்று ரெசிபி பார்த்து தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் அதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மாலாம் வந்திருக்கும் பொழுதுமே நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நிறையா போடணும், வெங்காயம் கம்மியாக போடணும். அதுவும் தக்காளியை ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தோல்லாம் எடுத்து மசிச்சு செய்கிறது சூப்பராக இருக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா இட்லிக்கு சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் செஞ்ச அந்த தக்காளி குழம்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரெசிபி கேட்டாங்க எப்படி இந்த தக்காளி குழம்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் 1 by 1 சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் அம்மா அங்கே போயிட்டு நான் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி தக்காளி குழம்பு செஞ்சிங்களான்னு கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்க, அது என்னையா தக்காளியை வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளித்து விடுறதுக்கு நான் என்னோடய ஸ்டைலே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த தக்காளி குழம்பு செய்யவே இல்லை. இது மட்டும் இல்லை, எப்பயாச்சும் வந்துட்டு மட்டனோ சிக்கனோ இதெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது இந்த ஸ்டைலில் வந்துட்டு இதை எப்படியா பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நானுமே வந்துட்டு ரெசிப்பியை ஃபோனில் ஒழுங்காக சொல்லிகிட்டு இருப்பேன், 1 by 1 வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க. அப்போ நான் கேட்பேன், அம்மா எப்படி சமைச்சிங்க, நான் சொன்ன மாதிரியே சமைச்சிங்களா அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் அம்மா சொல்கிற பதில் எப்படி தெரியுமா இருக்கும், இல்லையா நான் பாட்டுக்கு என்னோடய ஸ்டைலே சமைச்ச இதுக்கு எதுக்கு நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு இப்போ ரெசிபிலாம் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா அவங்க என்னென்ன சேர்க்குறாங்க, எந்த மெத்தடில் சமைக்கிறாங்கன்னு பார்த்து வச்சுக்குவேன். அப்புறம் என்னோடய ஸ்டைலில் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி தான் அம்மாவோட சமையலில் பார்த்திங்கன்னா
சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார்லாம் ரொம்ப திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு, அப்புறம் சிக்கன் கிரேவிலாம் வந்து சூப்பராக செய்வாங்க. மட்டன் குழம்புலாம் தண்ணி குழம்பு ஒன்று செய்வாங்க. அந்த மட்டன் குழம்புக்கு பேரே தண்ணி குழம்பு தான், தண்ணியாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க என்ன சமைச்சாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது அம்மா சமையல். ஆனால் ஒரு டைமில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்கூல் படித்த டைம்லலாம் வந்துட்டு அம்மா சமையல் வந்து ஏன் இப்படி இருக்குது, ஏன் இந்த சாம்பார் இப்படி தண்ணியாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நான் நிஜமாக கேட்டுருக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போலாம் வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மா சமைக்கிறதுல எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்துட்டு அந்த மட்டன் தண்ணி குழம்பு, சிக்கன் கிரேவி இதெல்லாம் வந்து பிடிக்கும். சாம்பார் பிடிக்கும். உங்களுக்கு வந்துட்டு அம்மாவோட சமையலில் என்ன ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் பிடிக்கும் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளே எப்போயாவது தான் வந்து தோசையெல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு 2 ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கும் பொழுது அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, தோசையை வந்து ஏன் திருப்பி போட மாட்டேங்கிறீங்க, ஒழுங்காகவே வேகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கீழே இன்னொருத்தவங்க, ஆமாம் தோசை ஒழுங்காகவே வேகலை அப்படின்னு. நம்ம சமைக்கிறதே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வேகாத தோசையை ஏன் சாப்பிட போகிறோம். நான் வந்து தோசையை மூடி வச்சிருவேன். ஸோ மூடி வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த ஸ்டீமில் வந்துட்டு மேல் பக்கம் வந்து வெந்துடும், மாவாலாம் இருக்காது. அதை திருப்பி போடணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் ஏன் வந்துட்டு திருப்பி போட மாட்டேன் அப்படின்னா, தோசையை 2 பக்கமும் இப்படி திருப்பி போட்டு வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிரும். அப்போவே சுட சுட சாப்பிட்றதுக்கு ஓகே. பட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து திருப்பி போட மாட்டேன். தோசை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன். ஸோ அந்த இட்லி வேகும்ல ஆவியில், அந்த மாதிரி இந்த தோசையிலுமே ஆவி வரும் பொழுது அந்த மேல் பக்கம்லாம் நல்லாவே வெந்துடும். ஸோ அதனால தான் நான் திருப்பி போடாமல் இருப்பேன். ஒரு சில பேர் அப்படி தான் தோசை வந்து திருப்பிலாம் போட்டு குக் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான். பட் யாருமே வந்துட்டு வேகாத தோசையை சாப்பிட மாட்டாங்க. அது நல்லா தான் வெந்திருக்கும். மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் பொழுது அப்படி தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியலை. இதை சும்மா ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சேன். ஏன்னா அவங்க கமெண்ட்ஸுக்கு இன்னொருத்தவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆமாம் தோசை வேகவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி. ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த சட்னியில் தாளித்து போட்டோம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சட்னியை வதக்கிட்டோம் அப்படின்னா தாளிக்கெல்லாம் தேவையில்லை. சம்டைம்ஸ் நான் தேங்காய் சட்னியே வந்துட்டு தாளிக்காமல் சும்மா பச்சையாக கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி சட்னியை வந்து தாளிச்சிட்டு நான், அத்தை, ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து ஒரு 10 o'clock போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது எப்படின்னு தான் தெரியல, எப்பொழுதுமே வந்து சமைக்கிறது கம்மியான ஐட்டமாக இருந்தாலும் சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் வந்துடுது. நிறைய பாத்திரம் இருந்தது. அதையுமே கையாக கழுவி வச்சுட்டு அந்த கேப்பில் நான் வந்து சாம்பாருக்காக பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். சாம்பார் வந்து நானே ஒரு 4-5 டைப்பில் செய்வேன். அன்னைக்கு நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுறேன். ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் குக்கரில் வந்து காய் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து குழஞ்சி போயிடும் இல்லையா காய். அதனால வந்துட்டு குக்கரில் பருப்பை மட்டும் நான் ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சுட்டேன். அன்றைக்கி நான் வந்து சாம்பாருக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு, மாங்காய் இதெல்லாம் தான் வந்து போட்டிருந்தேன். இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 5 minutes வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம், பீன்ஸு, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து அது கூடவே வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இது எல்லாம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சாச்சு. பரங்கிக்காயுமே வந்துட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நல்ல இந்த பச்சை காயாக இருந்தது. அதுக்கு வந்து எண்ணெய் காய் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக வந்துட்டு குழம்பு மசாலா வந்து ஆட் பண்ணுவோம். ஃபைனலாக தேங்காய் பூ வந்து போடணும். அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். இதே வந்து நல்ல பழமாக இருக்கிற பரங்கிக்காய் அப்படின்னா அந்த வெல்லம்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யலாம். பட் இந்த பச்சை காய்க்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் காயாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காய்கறிலாம் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சிருந்த பருப்பு அதையுமே வந்து நல்லா மசிச்சு விட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பருப்பு போடுறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே வந்து திக்காயிரும். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வந்து சேர்த்துருந்தேன். ஒரு ஃபுல் மாங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் நான் கட் பண்ணும்பொழுதே முக்கால்வாசி வந்துட்டு உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டுட்டேன். அதுவும் இந்த ஒட்டு மாங்காய் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் வந்துட்டு பிடிக்காது. கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்பும்
இருக்கும். நல்லா இருந்துச்சா, அதான் உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டது போக கொஞ்சமாவது சாம்பாரில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி பீஸை மட்டும் கட் பண்ணி சாம்பாரில் போட்டுட்டு, அப்புறம் எப்பொழுதும் தாளிக்கிற மாதிரி எண்ணெயில் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து கொத்தமல்லாம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மாங்காய் வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லாட்டி வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அந்த ஹீட்லேயே வந்துட்டு அது வெந்துடும். இந்த சாம்பாரில் வந்து நான் கொஞ்சம் புளி தண்ணியெலாம் சேர்ப்பேன். அம்மாலாம் சேர்ப்பாங்க, யாரெல்லாம் வந்து சேர்ப்பாங்கன்னு தெரியல. அன்றைக்கி நான் மாங்காய் போட்டிருந்ததுனால புளி தண்ணி வந்து ஆட் பண்ணலை. ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டாக சேர்க்கணும். ஸோ இந்த மாங்காவோட புளிப்பே கரெக்டாக இருக்கும். மாங்காய் போட்ட சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் வந்துட்டு அந்த வச்ச உடனே சாப்பிடாம கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடணும். அப்போ தான் அந்த மாங்காவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப காய்கறிலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. மெயினாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய் இந்த 4 மட்டுமே போட்டு செஞ்சோனாலுமே சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் மாங்காய் சாம்பார் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். 11:30க்கெலாம் வந்து நான் லஞ்சுமே சமைச்சு முடிச்சிட்டேன். சாதம்லாம் அடுப்பில் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்துட்டு மாப்புமே பண்ணி விட்டுலாம் சொல்லிவிட்டு வேலையாக முடிச்சு விட்டுடலாம் சொல்லிவிட்டு அதையுமே பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல். ஏன்னா 1:00 போல் நான் தம்பி கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் வீடெல்லாம் கூட்டி மாப் வந்து போட்டு விட்டுட்டேன். எப்பொழுதுமே வந்துட்டு தேர்ஸ்டேவே வந்து போட்டுருவோம். வாரத்தில் 2 நாள் வந்து வீடு தொடச்சிருவோம். நான் ஒரு நாள் தொடச்சிடுவேன், அத்தை வந்து ஒரு நாள் தொடச்சிடுவாங்க. அத்தைக்கு இப்போது ஒரு அந்த நாளுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ஐ சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து வேலை எதுவுமே பார்க்கக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் தான் இருந்தது. நேற்றுமே பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டேன், அதனால் வந்து எனக்குமே டைம் இல்லை. வீடு ஃபுல்லாக வந்துட்டு மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தோணும், இந்த இதை வந்து நம்ம எவ்ரிடே செஞ்சோம் அப்படின்னா வெயிட் குறைக்கிறது ரொம்ப ஈஸியாகி போயிடும். இதை மட்டுமே செஞ்சால் போதும், வெயிட் வந்து சீக்கிரமாக குறைஞ்சிரும். ஆமாம், சோஃபா கீழெலாம் வந்துட்டு குனிஞ்சு, அதுவும் நம்ம ஹைட்டுக்கு வேறு அந்த மோப் ஸ்டிக் வேறு இல்லை, கீழே குனிஞ்சு இது பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்துட்டு செய்ய வேண்டியது தான். அப்படியே கையோடு பார்த்திங்கன்னா கால் மிதியடி மோப் எல்லாத்தையும் வந்து துவைச்சி அதையுமே வெளியில் காய வச்சுட்டேன். முன்னே வந்து இந்த மாப் ஸ்டிக்கை எப்படி காய வைக்கிறேன்னு தெரியாமல் சும்மா அந்த ஜன்னலில் வாஷிங் மிஷினில் இது பண்ணி ஜன்னலில் வந்து வச்சுருப்பேன். அந்த மோப்பில் கொஞ்சம் தான் வந்து வெயில் படுமா, அது காயறைக்கு ஒரு 4 நாளாவது எடுக்கும். எங்களுக்கு எதிர்த்த வீட்டில் வந்துட்டு ஒரு நாள் மாப் வந்து காய வச்சுருந்தாங்க. அவங்க தூக்கி ஸ்டிக்கோடு அப்படியே வந்துட்டு அந்த கம்பிக்குள்ளே இடையில விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாப் வந்து ஸ்டக் ஆகி போய் நின்றுச்சு. பரவாயில்லையே, இதுவும் நல்ல ஐடியாவாக தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஸ்டிக்கோடு வச்சோம்னா அது வேறு கலண்டு கீழே விழுந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு அது கொஞ்சம் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இப்படி டைட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால் அந்த மாப் மட்டும் அந்த ஸ்டிக்லேருந்து கலட்டி இந்த மாதிரி காய வச்சு கிளிப்பு போட்டு வச்சுருவேன். நல்ல வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா 2 நாளையில் சூப்பராக வந்து காஞ்சிரும். இந்த வேலையெல்லாம் கரெக்டாக எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கே 12:40 ஆயிடுச்சு. 1:00 போலாம் தம்பி கூப்பிட்றதுக்கு நான் கிளம்பணும். 1:10 இந்த மாதிரிலாம் பஸ் எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவங்க வந்தது கூட்டிகிட்டு வர்றதுக்கு. நான் எப்பொழுதுமே 11:30 12க்கெல்லாம் லஞ்ச் வந்து சாப்பிட்டுருவேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்கிறனால பசிக்கவும் ஆரம்பிச்சிரும். பட் அன்றைக்கி வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை, வடை வேறு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய வடை சாப்பிட்டுட்டேன். ஃபுல்லாக இருந்தது. அதுவும் வேலையெல்லாம் பார்த்துட்டு உடனே சாப்பிடவும் முடியாது, வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம் சொல்லி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தம்பியை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்ததும் தம்பிக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு நானுமே வந்து சாப்பிட்டுட்டு, எப்பொழுதுமே வந்து 3:30 to 4:30 வந்து அவங்களுக்கு ஸ்டடி டைம் இந்த மாதிரி 1 hour கிட்ட வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஹோம்ஒர்க் இருக்கிறது அதெல்லாம் வந்து பண்ண வச்சுருவேன். அடுத்த நாள் சாட்டர்டே சண்டே தான் எனக்குமே டயர்டாக இருந்தது. ஹஸ்பண்டும் இருந்தாங்களா, ஸோ அதனால் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தம்பியை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் படுத்தது தான். ஒரு 1.5 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு அப்புறம் தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் எல்லாேருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு 5 o'clock போல் பாப்பாவுமே ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அன்றைக்கி டே இப்படி தான் போனது ஈவினிங் வரைக்கும். அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு உங்கள் வீட்டில் அம்மா சமைக்கிறதில்ல என்ன உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.